கணவன் மனைவியாக 60 ஆண்டுகள் வாழ்ந்த காலத்தில் அவர்களிடையே ஒரு ஒளிவு மறைவும் இருந்தது கிடையாது. ஆனால் மனைவி கணவரிடம் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தாள். அதாவது அவள் பரன் மீது வைத்திருந்த ஒரு பெட்டியில் அவள் என்ன வைத்திருக்கிறாள் என்பதை கணவன் பார்க்கவும் கூடாது, அதை பற்றி எதுவும் கேட்கவும் கூடாது. கணவனும் அதை ஒன்றும் கேட்காமல் இருந்தான். ஒரு நாள் மனைவி மரணப்படுக்கையில் கிடக்கும்போது கணவனிடம் சொல்கிறாள், உங்களிடம் என் மனதில் இருக்கும் அனைத்தையும் சொல்லிவிட விரும்புகிறேன். அந்த பரன் மீது நான் வைத்திருக்கும் பெட்டியை தயவு செய்து எடுத்து வாருங்கள் என்றாள் மனைவி. அந்த பெட்டியை திறந்து பார்க்குமாறு தன் கணவனிடம் சொல்கிறாள். உள்ளே அவள் கையால் உள்ளனுள் பின்னிய 2 பொம்மைகளும் 1,00,000 ரூபாயும் இருக்கின்றன. அதன் விவரம் என்னவென்று கணவன் கேட்கிறான். அப்பொழுது விளக்கம் அளித்தாள் மனைவி. நான் உங்களை திருமணம் செய்து கொண்டு வரும்போது என்னுடைய பாட்டி எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாள். நான் நல்ல மகிழ்வான திருமண வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் எதற்காகவும் உங்களிடம் எந்த ஒரு விவாதத்தையும் தவிர்க்க வேண்டும் என்றால், அந்த தருணங்களில் எனக்கு கோபம் வந்தால் அதை அடக்க உள்ளநூலை எடுத்து பொம்மையை வடிக்கச் சொன்னாள். அதையே நான் கடைபிடித்து வந்தேன். மகிழ்ந்து போனான் கணவன். 2 பொம்மைகள் மட்டுமே. அப்படியானால் 60 ஆண்டு மனவாழ்வில் மனைவி 2 முறைகள் மட்டுமே கோபம் படும்படி நான் அடைந்திருக்கிறேன் என்று மகிழ்ந்தார் கணவர். அது சரி, இந்த 1,00,000 ரூபாயை பற்றியும் கொஞ்சம் விலக்கி சொல்வாயா என்றார் கணவர். மனைவி சொன்னால், ஓ அதுவா, நான் செய்த மற்ற பொம்மைகள் அனைத்தையும் விற்று வந்த பணம் என்றாள் மனைவி. வியப்படைந்தார் கணவர். மனைவியிடம் மனதார மன்னிப்பு கேட்டார் கணவர். நான் உன்னை அந்த அளவுக்கு கடினப்படுத்தியிருக்கிறேன் என்று புரிந்து கொண்டேன் என்றார். தன் கோபத்தை மறைத்து வாழ்பவள்தான் மனைவி. நன்றி.